பொல்லாத கந்திஷ்டி. கந்திஷ்டி எதெல்லாம் பார்த்து போடுவாங்க? யாரெல்லாம் போடுவாங்க? எல்லாருமே போடுவாங்க. இதுதான் மிகப்பெரிய உண்மை. எல்லாருமே கந்திஷ்டி போடுவாங்க. ஏன்னா பிறந்த குழந்தை தன்னுடைய குழந்தைய பார்த்து அம்மா கந்திஷ்டி போடுவாங்கன்றப்போ மற்றவங்க எல்லாம் கண்டிப்பா போடுவாங்கிறது உண்மை. எல்லாத்தையும் பார்த்து போடுவாங்க. எதை பார்த்து போடுவாங்க? வீட்டை பார்த்து போடாம போடுவாங்க, கண்டிஷ்டி போடுவாங்க. மனுஷனை பார்த்து போடுவாங்க. அங்க உள்ள வீட்டுல இருக்க புது பொருட்களை பார்த்து கண்ணு போடுவாங்க. வீட்டுல இருக்க சாமியறையை பார்த்து கண்ணு போடுவாங்க. நம்ம வீட்டுல இருக்க செல்ல பிராணியை பார்த்து கூட இவங்க வீட்டுல மட்டும் இவ்வளோ அழகா வளருதே அப்படின்னு கண்டிஷ்டி போடுறவங்க இருக்காங்க. அப்ப கண்டிஷ்டிங்கிறது ஒரு பொல்லாத விஷயம்தான். கண்டிஷ்டி வந்தா என்ன ஆகும்? ஒரு சிலர் வெளியே போயிட்டு வருவாங்க, உடனே படுத்த படுக்கை ஆயிடுவாங்க. என்னடா வீட்டுக்கு வந்தோடனே அப்படியே நல்லா தானே காலையில போனோம், ஆனா வீட்டுக்கு வந்தோடனே ரொம்ப முடியாம படுத்து போயிடுவாங்க. எந்திரிக்க முடியாது அந்த அளவுக்கு. காலையில நல்ல கல்யாணத்துக்கோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போயிருப்பாங்க, ஆனா வீட்டுக்கு வந்தோடனே படுத்த படுக்கையா போயிடுவாங்க. அதுக்கெல்லாம் காரணம் ஒரு கண்டிஷ்டி. கண்டிஷ்டி வந்தா நம்ம என்ன பண்ணலாம்? இது பொய்யா உண்மையான கண்டிஷ்டிங்கிறது எல்லா காலங்காலமா இருந்துட்டே இருக்கு. அதுக்குதான் நமக்கு பெரியவங்க நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. கண்டிஷ்டி வராம பார்த்துக்கணும், திஷ்டி படாம இருக்கணும், கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ கண்ணடி படாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? சில விஷயங்களை நம்ம கையாளலாம். வீட்டுல ஒரு வீட்டை பார்த்து கண்டிஷ்டி பட்டுட்டாங்க அப்படின்னா அந்த வீட்டுல தொடர்ந்து சண்டையோ சச்சரவோ வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி நேரத்துல மஞ்சளும் உப்பும் கலந்து வீடு தொடச்சு பாருங்க. கண்டிப்பா வீட்டுக்குள்ள ஏற்பட்ட கண்டிஷ்டி கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அதே போல நமக்கு ஏற்பட்டுருச்சு, குழந்தைங்களுக்கு ஏற்பட்டுருச்சு. இப்போ ஒரு குழந்தைக்கு ஒரு கண்டிஷ்டி ஏற்பட்டுருச்சுன்னா உடனே சூடம் சுத்தி வச்சிடலாம். சூடம் அம்மா கண்ணு படுவாங்க, அப்பா கண்ணு படும் சொல்லுவாங்க. சுத்தில இருக்கவங்க கண்ணு படும்பாங்க. குழந்தை மேல எல்லாருமே கண்ணு போடுவாங்க. என்னன்னா கண்ணுன்னா ஐயோ அம்மா குழந்தைய பத்தி அழகா இருக்கு, இன்னைக்கு என் பிள்ளை குழந்தை சிரிச்சுட்டே இருக்குன்னா அதுவே ஒரு கண்டிஷ்டி தான். ஸோ இந்த மாதிரி கண்டிஷ்டி எல்லாம் போக்குறதுக்கு சூடம் சுத்தி வைக்கலாம். சூடம் சுத்தி வாசல்ல வைக்கலாம். அப்படி இல்லைன்னா உப்பு சுத்தி தண்ணியில போடலாம். இதெல்லாம் கண்டிஷ்டி. பெரியவங்களுக்கு கண்டிஷ்டி ரொம்ப கண்டிஷ்டி வந்துருச்சு, எந்திரிக்கவே முடியல அப்படின்னா நல்ல உப்பு, மிளகா, அது கூட அடுப்பு கறி, கொஞ்சம் தலைமுடி, இதெல்லாம் சேர்த்து கண்டிஷ்டி இடது பக்கம் சுத்திட்டு 3 பக்கம் சுத்தி ஏத்தி இறக்கிடணும். இறக்கிட்டு அதை நல்லா இது நல்லா எரிக்கணும். எரிக்கிறதுக்கு என்னன்னா நம்ம வீட்டுல அதுக்குன்னு பூஜைக்கு போற சாம்பிராணி கரண்டி வச்சுக்க கூடாது. அதுக்குன்னு ஒரு கரண்டி வச்சு அதுல போட்டுட்டு அதுல சூடம் வச்சுட்டிங்கன்னா கூட பரவாயில்ல. நல்லா எரிச்சு அதெல்லாம் வாசல்ல வச்சு எரிக்கலாம். வாசல் இல்லைன்னா நம்ம வீட்டு கொல்லைப்புறம் அது ஏதாவது இருந்தாலும் எரிக்கலாம். இல்லை கிச்சனுக்கு வெளியே, இந்த காலத்துல கிச்சனுக்கு வெளியே கொஞ்சம் இடம் இருந்தால் அந்த இடத்துல கூட எரிக்கலாம். இல்லைன்னா வாசலுக்கு வெளியே எரிச்சிடலாம். இந்த மாதிரி செஞ்சிங்கனாவே நம்ம கண்டிஷ்டி கொஞ்சம் கொஞ்சமா குறையும். சரி, நம்மளும் கண்டிஷ்டிக்காக நிறைய விஷயங்களை பண்ணிட்டோம், ஆனாலும் இந்த கண்டிஷ்டி போகவே மாட்டேது. தொடர்ந்து ஏதாவது பிரச்சனை வந்துட்டே இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்னா, கண்டிப்பா நம்ம பிள்ளையார் கோயிலுக்கு போறவங்களா இருந்தா கண்டிப்பா பிள்ளையார் கோயிலுக்கு போய் ஒரு செதறு தேங்காய் வாங்கி உடைச்சிருங்க. உடைச்சு பாருங்க, கண்டிப்பா அதுல இருந்து வெளியே வரலாம். இந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணிட்டு வந்தாங்கன்னாவே வீட்டுல கண்டிஷ்டி இருக்காது. நீங்களும் சந்தோஷமா இருக்கலாம், உங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கலாம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மிக்க நன்றி.